இந்த வீடியோட ஜாட் இந்த படத்தோட கதையை தான் பார்க்க போகிறோம். படத்தோட ஆரம்பத்தை ஒரு 4 பேரை வந்து காட்டுறாங்க. அவங்க வந்து குழி தோண்டிட்டு இருக்காங்க. இலங்கை ராணுவம் வந்து அவங்கள வந்து குழி தோண்ட சொல்லுது. அந்த குழி தோண்டும் போது அவங்களுக்கு ஒரு டப்பா கிடைக்குது. அது ஃபுல்லாமே வந்து தங்கமாக வந்து இருக்குது. இந்த 4 பேர் வந்து அங்கே உள்ள இலங்கை ராணுவத்தெலாம் அடிச்சுட்டு அந்த தங்கத்தை வந்து தூக்கிட்டு போயிடுறாங்க. போலீஸ்காரங்க வந்து இவங்க பிடிக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து தங்கத்தை கொடுத்து கலெக்ட் பண்ணிடுறாங்க. அப்படியே கட் பண்ணால் வந்து பிரசிடெண்ட்டுக்கு ஒரு லெட்டர் வருது. அதில் ஒரு விரல் துண்டு கட்டப்பட்டு ஒரு லெட்டர் வந்து எழுதப்பட்டிருக்கு. அதில் என்னென்ன எழுதியிருக்காங்கன்னா வந்து எங்கள் கிராமம் வந்து ரொம்ப மோசமான நிலையில் இருக்குது. எங்கள் லெட்டரை நீங்கள் படித்த உடனடியே ஆக்ஷன் எடுங்க, இல்லாட்டி அடுத்த 24 மணி நேரத்தில் நாங்கள் எல்லோரும் செத்துருவோம்னு சொல்லிட்டு ஒரு லெட்டர் வந்து வருது. உடனே பிரசிடெண்ட் அதை பார்த்துட்டு வந்து ஒரு சிபிஐ ஆஃபீஸரை வந்து அப்பாயின்ட் பண்ணி அந்த கிராமத்தில் போய் வந்து என்ன நடக்குதுன்னு போய் விசாரித்து பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிபிஐ ஆஃபீஸரை வந்து டெல்லியிலேருந்து அனுப்புகிறாங்க. அவர் ஃப்ளைட்டு பிடிச்சி வந்து இங்கே ஹைதராபாத் வந்து வந்துடுறாரு. வந்ததுக்கப்புறம் வந்து ஆந்திராவில் வந்து அந்த ஊருக்கு போகணுன்னு சொல்லிட்டு வந்து வராரு. ஆனால் அங்கே மழை பெஞ்சிட்டுருக்கு, கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அப்புறம் அதுக்கு பேரடாக இன்னொரு சீன் காட்டுறாங்க. ஒரு ட்ரெயின் வந்து வருது. ட்ரெயின் வந்து திடீர்னு வந்து கூஸ்ட் வண்டி விழுந்தனால வந்து ஒரு கிராமத்தை வந்து நிற்கிறாங்க. நின்னதுக்கப்புறம் அதில் வந்து நம்ம ஹீரோ வந்து இறங்குறாரு. இறங்கி வந்து எதுக்கு ட்ரெயின் நிற்குது, கூஸ்ட் வண்டி வந்துச்சு அதனால நிற்குது அப்படின்றாங்க. சரி நான் போய் வந்து சாப்பிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பக்கத்தில் உள்ள ஒரு ரோட்டு கடையில் போய் வந்து சாப்பிட போகிறேன். சாப்பிடும்போது என்ன இருக்குது சாப்பிடணுன்னே இட்லியும் வடையும் இருக்குது அப்படின்னு. சரி இட்லி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இட்லி உட்காந்து சாப்பிட்றாரு. சாப்பிட்டு இருக்கும்போது கடைசி இட்லி சாப்பிடும்போது அங்கே ஒரு சில ரவுடி பசங்க வராங்க. அவங்க வந்து இட்லியை வந்து தட்டி விட்டுறாங்க. நம்ம ஹீரோக்கு வருது பாரு கோவம், ஏன்டா இட்லி தட்டி விட்ட அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. சரி தட்டி விட்ட, சரி சாரி சொன்னியா அப்படின்னு சொல்லிட்டு சாரி கேட்க வைக்கிறாரு. அவங்க வந்து சாரி சொல்ல மாட்டேன்னு சொல்லி திமிரா இருக்காங்க. இதுலேயே வந்து சண்டை வந்து நடக்குது. சண்டை நடக்கும்போது வந்து அவங்க வந்து சொல்கிறாங்க, நான் யாரோட ஆள் தெரியுமான்னு சொல்லிட்டு ஒரு எம்எல்ஏ பேரை வந்து சொல்கிறாங்க. ஓகே அவன் சொல்கிறானா சாரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஆளுங்களை அடித்து தூக்கி போட்டு கரெக்டாக எம்எல்ஏ வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே வந்து பொண்ணுக்கு வந்து நிச்சயத்தை வந்து எம்எல்ஏ வந்து பேசிகிட்டு இருக்காரு. அங்கே போயிட்டு வந்து நீ சாரி கேட்பேன், நான் இட்லி சாப்பிட்டுட்டு இருந்தேன், இவன் வந்து சாரி கேட்க மாட்டேன்னா கேட்டால் வந்து உன்னோட ஆளுன்னு சொன்னால் அதான் நான் இங்கே வந்தேன்னு சொல்லிட்டு அங்கே போய் வந்து அவர் வீட்டில் போய் அவரோட ஆளுங்க எல்லாரையும் வந்து அடித்து போட்டு நீ சாரி கேட்கையா இல்லையா அப்படி சொன்னால் நான் யாரோட ஆள் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு சரி அவன் சாரி கேட்பானான்னு சொல்லிட்டு எம்எல்ஏ பிடிச்சிட்டு தூக்கிட்டு போயிட்டு வந்து அவன் இருக்க இடத்துக்கு வந்து போகிறாங்க. அங்கே அவர் எங்கே போகிறாருன்னா ஒரு ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு வந்து போகிறாங்க. இங்கே வந்து சும்மா வெத்து பேப்பரை வந்து கவர்மெண்ட் ஸ்டேப்பை வந்து அவர் வந்து வச்சுட்டுருக்காரு. இங்கே வந்து அவர் ஜாட் வந்து போகிறாரு ஹீரோ. அவர் போய் வந்து அங்கே போய் வந்து இவன் அவனோட பேரை சொல்லி நீ சாரி கேட்பேன்னு சொன்னான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே உள்ள ஆளுங்களை அடிச்சு போட்டு அவனை வந்து அடிக்கிறாரு. அடித்ததுக்கப்புறம் நான் யாரோட தம்பி தெரியுமா, ரணத்தொங்காவோட தம்பி, ஓ அவன் சாரி கேட்பான் அப்படின்னு சொல்லிட்டு அவனே அடிச்சுட்டு போய் ரணத்தொங்கா வீட்டுக்கு வந்து போகிறாரு. இதுக்கு முன்னாடியே ரணத்தொங்கா வீட்டுக்கு வந்து ஒரு லேடி போலீஸ் கேங் வந்து உள்ளே வந்து போயிருப்பாங்க. போய் வந்து அரெஸ்ட் பண்ணுறதுக்காண்டி போயிருப்பாங்க. அவங்க எல்லாரையும் வந்து மானபங்கம் பண்ணி ஒரு ரூமில் வந்து ட்ரெஸ் எல்லாம் காட்டி ஒரு ரூமில் வந்து அடைச்சி போட்டு வச்சுருப்பாங்க. இந்த சமயத்தில் வந்து இந்த சிபிஐ ஆஃபீஸர் வந்து காரில் அந்த ஊருக்கு போகும்போது வந்து அவனை அந்த ரணத்தொங்கா பற்றி டீட்டெயிலாம் வந்து விசாரிச்சுட்டே வந்து போகிறாரு. அதே சமயம் வந்து இந்த ரணத்தொங்கா வீட்டுக்கு வந்து நம்ம ஹீரோ வந்து போயிடுறாரு அவர் தம்பியை தூக்கிட்டு போனோடனே வந்து யார் இங்கே ரணத்தொங்கா என்கிட்ட மன்னிப்பு கேட்க சொல்லு அப்படின்னு சொல்லி அவர் வந்து கேட்குறாரு. உடனே வந்து அங்கே எல்லோரும் வந்து ஆச்சரியமாக வந்து பார்க்குறாங்க. ரணத்தொங்கா வந்து சாரி அப்படின்னு வந்து சாரி கேட்டுருவார். உடனே கேமரான்னு சொல்லிட்டு போகும்போது திரும்ப வந்து வந்துடுவார். அங்கே ஓகே நான் போன இடத்துல வந்து ஏதோ பிரச்சனை மாதிரியே இருக்குது, இங்கேயும் ஏதோ பிரச்சனை, இங்கே போலீஸ் ஸ்டேஷன்லாம் காண்டிருக்குன்னு சொல்லிட்டு அந்த போலீஸ் ஸ்டேஷன்லாம் எடுத்து அந்த ஓன் போலீஸராக வந்து ரூமில் இருப்பாங்க அவங்களுக்கு வந்து போட்டு வந்து வெளியே வந்து கூட்டிகிட்டு வராரு. எனக்கு அப்போயே தெரியும் நீ ஏதாவது பிரச்சனை பண்ணிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே அவனோட ஆளுங்க எல்லாரையும் வந்து அடிச்சு போட்டு அந்த ஓன் போலீஸரை வந்து கூட வந்து கூட்டிகிட்டு போகிறாரு. அப்போ வந்து சொல்ல நீ இன்னும் இந்த ஊரை விட்டு தாண்டத்துக்குள்ள வந்து நீ வந்து செத்து போயிடுவ அப்படின்னு வந்து அவர் வந்து சொல்கிறாரு. அதையும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போலீஸ்லாம் கூட்டிகிட்டு அவர் அங்கேருந்து கிளம்பி போகிற வழியிலே வந்து ரணத்தொங்கோட அவங்க வந்து இவங்களை வந்து அட்டாக் பண்ணுறாங்க. அப்போ ஒரு பெண் போலீஸை வந்து குத்தி ஒரு கிராமத்தில் போய் தண்ணிங்கன்னு சொல்லுவாங்க. எங்கேயும் வந்து தண்ணி கிடைக்காது. ஒரு கிராமத்தில் இருந்தவங்களாம் எங்கே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து கேட்குறாரு. அப்போ தான் வந்து ஒரு ஃப்ளாஷ்பேக் வந்து நடக்குது. இந்த ரணத்தொங்கம் என்னென்னா வந்து கோஸ்டல் ஏரியாவில் வந்து யுரேனியம் மாதிரி ஏதோ ஒரு உலகம் கிடைக்குன்னு சொல்லிட்டு மொத்த கிராமத்தையும் வந்து அடித்து பிடிச்சி வந்து அந்த இடத்துல வந்து வாங்கி வச்சுருப்பாரு. எதிர்த்துக்கேற்றவங்க எல்லாரையும் வந்து தலையசி வந்து கொண்டு போட்டு வச்சுருப்பாரு. இந்த கிராமத்தை மட்டும் கிடையாது, சுற்றி ஒரு 40 கிராமம் எல்லாத்தையும் வந்து அப்படி தான் பண்ணி வச்சுருப்பாரு. எடுத்துக்காக்க எல்லாரையும் வந்து துவம்சம் பண்ணிடுவார். அது மட்டும் இல்லாமல் 16-17 வயசு பசங்கள்லாம் வந்து அவங்க கூட வந்து சேர்த்து அவனை வந்து அவனோட ஆர்மியில் வந்து சேர்த்து வச்சுருப்பாங்க அப்படின்னு வந்து தெரிய வருது. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வாங்க நம்ம போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் பண்ண சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷன் போய் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. அங்கே போலீஸ் ஆள் வந்து நம்ம வில்லனோட ஆள் அவர் என்ன பண்ணானா வந்து இவனை வந்து கட்டி போட்டு வச்சுட்டு வாங்க உங்களை வந்து சாரி கேட்க வச்சாலும் அவன் இப்போ போலீஸ் ஸ்டேஷன் தான் இருக்கான், வந்து கண்டத்துனமாக வந்து வெட்டி போடுங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அப்போ ஒரு கான்ஸ்டபிள் வந்து அங்கே டியூட்டிக்கு வந்து வராரு. அப்போ இவரை பார்த்துட்டு டக்குன்னு வீட்டுக்கு வந்து ஓடி போயிரு வந்து ஒரு ஃபோட்டோ வந்து பார்க்குறாரு. அதுக்காட்டி வந்து ரணத்தொங்கா தம்பி அவங்களோட அடியானுங்க எல்லோரும் வந்து ஆஃபீஸ்க்கு வந்து வந்துடுறாங்க. போலீஸ் ஸ்டேஷன் வந்துடுறாங்க. வந்ததுக்கப்புறம் வந்து அவரை ஓடி பண்ண கான்ஸ்டபிள் வந்து இந்த வாக்கி டாக்கியில் வந்து இது கொடுக்குறாரு. நீங்கள் வந்திருக்க ஆளை வந்து தொட்டுறாதீங்க, தொட்டால் நீங்கள் எல்லாம் செத்தீங்க அப்படின்றாங்க. என்ன அடிங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அடிக்க ஆரம்பிக்கிறாங்க.
அப்போ அங்கே ஜெயலலிதா ஒருத்தன் வந்து சொல்கிறான், இவனை தொட்டிங்க நீங்கள் காடி அப்படின்றான். நீ என்னடா பில்டப் பண்ணுற அப்படின்னா, ஆமாம் நானும் இவனை வந்து ஜெயிடம் இருந்தோம். அப்போ வந்து இவன்கிட்ட வம்பழுத்தவங்க எல்லாரையும் வந்து துண்டு துண்டாக வந்து அடித்து தூக்கி போட்டார் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. உடனே வந்து அவர் வந்து நம்ம ஹீரோ வந்து எல்லாரையும் வந்து அடித்து தம்சம் பண்ணிடுறாரு. அங்கே உள்ள எல்லாரையும் வந்து தூக்கில் வந்து தொங்க போட்டார், அந்த ரணத்துங்கோட தம்பியோட சேர்த்து. ரணத்துங்க வந்து இதை வந்து பார்த்துட்டு வந்து ஷாக் ஆகிறாரு. வந்து சிபிஐ ஆஃபீஸர் வந்து இந்த ரணத்துங்க யான்னு வந்து விசாரித்து பார்த்தா வந்து பழைய ஜாகுவார் டைகர்ஸோட லீடர்னு சொல்லி தெரிய வருது. இந்த விஷயத்த வந்து இவர் வந்து பிரசிடெண்ட்டை வந்து சொல்கிறாரு. பிரசிடெண்ட்டை சொன்னதுக்கப்புறம் வந்து ஜாகுவார் டைகர்ஸ் லீடர் வேணும், எனக்கு ஃபோர்ஸ் வேணும், ஃபோர்ஸுக்கு ஏதாவது அரேஞ்ச் பண்ணுங்க அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. எங்கள் ஃபோர்ஸ் அங்கே வரத்துக்கு 1 மணி நேரம் ஆயிருமே அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இந்த சமயத்தில் வந்து நம்ம ஹீரோ வந்து அந்த வில்லனை வந்து இந்த காசு பத்திரம்லாம் எடுத்துகிட்டு வந்து ஃபாரின்காரங்களோட மீட்டிங்காரங்க வந்து துறைமுகத்துக்கு அரேஞ்ச் பண்ணிப்பார். அங்கே வந்து போயிடுவார். சரி, அங்கே பக்கத்துலேயே ஒரு ஆஃபீஸர் இருக்கார், அவர் ஒருத்தர் போதும் அப்படின்னா. ஒருத்தரா? ஒரு ஆஃபீஸர் வச்சு மொத்த கேங்கை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறாரு. அவர் ஒருத்தர் போதும் மொத்த கேங்கை கண்ட்ரோல். நீ யார் தெரியுமா? மொத்த கார்கில் வார் இது மாதிரி போர்லாம் பங்கெடுத்த நம்ம பிரிகேடியர் சார் அங்கே தான் இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோட பேர் வந்து சொல்லுவாங்க. ஒரு ஆள் இருந்தால் பாரு மொத்த ஊரே வந்து அடைக்கிடலாம், யாராக இருந்தாலும் அடங்கிடுவாங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. உடனே வந்து அங்கே கிராம மக்கள் எல்லோரும் இருக்காங்க, எல்லாரையும் வந்து அங்கே வில்லனோட ஆளுங்கள்லாம் சுட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ வந்து ஹெலிகாப்டர் வந்து நம்ம ஹீரோ வந்து வராரு. வந்து பல விதமான துப்பாக்கி வச்சு அவங்க எல்லாரையும் வந்து சுட ஆரம்பிக்கிறார். பீரங்கி, ராக்கெட் லான்ச்சர் எல்லாரும் கொண்டு வராது, பணம் பெட்டி எல்லாத்தையும் வந்து பார்க்க விடுறாரு. கடைசியாக வில்லனையும் வந்து அடித்து வந்து துவம்சம் பண்ணி தூக்கில் வந்து தொங்க விட்டுறாரு. இப்போ தான் வந்து சிபிஐ ஆஃபீஸர் வந்து அந்த ஏரியாவுக்கு வந்து வருது. அதுக்கப்புறம் நீ நல்ல காரியம் பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பிரிகேடியர் சாருக்கு வந்து சல்யூட் அடிக்கிறாங்க. இந்த படத்தோட கதை வந்து முடியுது. நன்றி.